தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, நான் நம்பிக்கையிலே உறுதியா இருக்கிறேன். கவனிங்க, சில நேரங்கள்ல அதனால தான் அந்த உறுதியுள்ள இருதயம், சங்கீதம் 112:7-8 வாசிச்சான்ல, அந்த உறுதியான இருதயம் என்னன்னா, விசுவாசிக்கு அந்த உறுதியான இருதயம் இருக்கணும். ஏன்னா அவன் அலசடி பட மாட்டான். அவன் பக்கத்துல அக்கத்துல பார்க்கும்போது, அவன் கார் வாங்கிட்டானே, இவன் வீடு கட்டிட்டானே, அவன் ஃபாரின் போயிட்டானே, அதெல்லாம் பார்த்து அலசடி படாது. ஏன்னா என் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கர்த்தர் என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து இருக்கிறார். ஏற்ற காலங்களில் அவர் என்னை உயர்த்தும்படி நான் அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிறேன். அவனை பார்த்தோ இவனை பார்த்தோ நான் பொறாமப்பட வேண்டியதில்லை. அவனாலேயோ இவனாலேயோ என் வாழ்க்கை பாதிக்கப்பட போறதில்லை. ஏன்னா என் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? யாரும் என்ன கெடுக்க முடியாது, யாரும் என்ன வீழ்த்த முடியாது, யாரும் என்ன அழிக்க முடியாது, எந்த தீங்கும் எவனும் எனக்கு பண்ண முடியாது. ஏன்னா நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் என் தலை மேல இருக்கு. என்னை கொண்டு போய் குழியில போட்டாலும் குழியிலிருந்து மேல கொண்டு வந்து என்னை கண்மலை மேல வச்சு என் அடிகள் இடராதபடிக்கு என் கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசமா உறுதி எனக்கு இருக்குது. அப்ப பாருங்க, நான் யாரையோ பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டோ எரிஞ்சு விழுந்துகிட்டோ ஐயோ நொந்துகிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. காரணம், நான் வார்த்தையினால் கட்டப்பட்ட மனிதன். அல்லேலூயா. ஆமா, என் நன்மையை யாரும் பறிக்கவும் முடியாது. பறிக்கிற மாதிரியெல்லாம் தெரியும், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்களாலெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க இவங்களுடைய என்ன சொல்றது, கண்ட்ரோலுக்கெல்லாம் வெளியில இருக்கிறீங்க நீங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. உங்களை எவனுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களை ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். அப்ப நல்லா கவனிங்க, இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்து விடுகிறது. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசம் தான் சகலத்தையும் பிறப்பிக்கிற சப்ஸ்டன்ஸ். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான். விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகிறது. அப்ப விசுவாசம் ஒண்ணு வந்துருச்சுன்னா அது என்னெல்லாம் பண்ணும்? சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கி கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படி சொல்லுது பைபிள். அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு பிரைஸ் தி லார்ட். அதை வாசிங்க பார்க்கலாம். மார்க் 9:20. இது ரொம்ப முக்கியமான வசனம் இது. ஏன்னா பாருங்க, இந்த உலகத்துல எல்லாம் யாருக்கு கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்னு இருக்கு பைபிள்ல. தேவனால தான் எல்லாம் கூடும். அதுக்கு அடுத்ததா எல்லாம் கூடுன்ற அந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். வாசிங்க, மார்க் 9:23 வாசிங்களா? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நல்லா கவனிங்க, விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். இப்ப என் இருதயத்துக்குள்ள விசுவாசம் வந்து விட்டது. நல்லா கவனிக்கணும். இப்ப இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை என்னங்க பண்றது? இப்ப இருதயத்துக்குள்ள விசுவாசம் வந்துடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்? இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாசத்தை என்ன பண்ணணும்? பேசணும். கவனிங்க, இருதயம் விசுவாசத்தினால் நிறைந்த பிறகு, அப்ப இருதயம் ஃபுல்லா விசுவாசம் இருக்குது. இப்ப விசுவாசிக்கிறேன்னா என்ன பண்ண போறேன்னா, என் விசுவாசத்தை பேச போறேன். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை பேசுறது ரொம்ப முக்கியம். சில ஆட்கள் அதனால்தான் இந்த பேச்சை கவனிங்க, இது ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறாங்கல்ல, சாதாரணமாக நீங்கள் வெளிநாடுகளெல்லாம் ரொம்ப பிரபலம் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ஸ், நேர்மறை அறிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே என்ன பண்ணு?
நேர்மறையா பேசு, நேர்மறையா பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிலருக்கு அது ரொம்ப பலன் கொடுத்துருக்குது சில இடங்கள்ல. அதை பற்றி நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அதை பற்றிலாம் நிறைய சொல்கிறாங்க. இப்போ நாம் சொல்கிறது இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் மாதிரியா அப்படின்னா கிடையாது. பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பற்றி நம்ம பேசலை. நாம் பேசுகிறது என்னென்னா ஃபெய்த் கன்ஃபெஷன். நாம் பேசுகிறது கவனிங்க, இங்கே பாருங்கள், நான் ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கும் பொழுது நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு ஏதோ கண்மூடித்தனமாக சொல்கிறது இல்லை. நான் நல்லா ஆயிடுவேன், நல்லா ஆயிடுவேன், நல்லா ஆயிடுவேன். இல்லை இல்லை, நான் நல்லா ஆயிடுவேன்னு யார் சொல்றான்னா பைபிளில் சொல்லி இருக்குது. நல்லா கவனிக்கணும். நான் நல்லா ஆயிடுவேன்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. அது எங்க இருந்து கிடைச்சது எனக்குன்னா வேதத்தில் இருக்குது. தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. தேவன் சொல்லாத ஒண்ணு நான் என்ன பண்ண போறது இல்லைன்னா சொல்ல போறது இல்லை. நல்லா கவனிக்கணும். பாசிட்டிவ் கன்ஃபெஷனுக்கும் ஃபெய்த் கன்ஃபெஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் வேற வேற. பாருங்க, நான் ஒத்த காலில் நின்று அம்பானி ஆயிடுவேன்னு சொல்றது தான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன். நான் அந்த மாதிரி பண்ண சொல்லலை, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்கு பேர் முட்டாள்தனம். நான் அந்த முட்டாள்தனத்தை எல்லாம் ஆதரிக்கிற ஆள் இல்லை. நான் சொல்றது ஃபெய்த் கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கைன்றது எப்படிப்பட்டது கவனிக்கணும். இப்ப பாருங்க, இப்ப சங்கீதம் 116:10 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 116:10 நீங்க வாசிங்க. எந்த மனுஷனும் பொய்யன் என்று 116:10 விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நான் என்ன விசுவாசித்தேனோ அதை நான் என்ன பண்ணேன், பேசினேன். நல்லா கவனிக்கணும். இப்ப விசுவாசித்தேன், அதை பேசினேன். விசுவாசத்தை தான் இப்ப பேசணும். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தை எப்படி பேசுறதுன்றத பற்றி தான் இன்னும் சில வாரங்கள் பேச போறேன். இப்ப இன்னைக்கு இதை சொல்லிட்டேன், இது தொடர்ந்து பேச போறேன். ஏன்னா இந்த விசுவாசத்தை பேசுவதற்கு தான் நமக்கு பயிற்சி தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் கவனிங்க, பல நேரங்கள்ல சூழ்நிலைகளை பேசுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இல்லாதவைகளை பேசுறது இருக்குல்ல, அதுதான் கவனிங்க. இந்த விசுவாசத்தை பேசுறதுக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. அதுக்கு நம்மளை ரொம்ப நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டியதா இருக்குது. நம்முடைய நாவை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டியதா இருக்குது சில நேரங்கள். ஏன்னா மனம் பதறி என்னென்னவோ பேசிடுறோம் நாம. இப்ப பாருங்க, ஏன் விசுவாசத்தை பேசணும் அப்படின்னா, இப்ப வாங்க, இப்போ ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் அப்படியே 10வது வசனத்திலிருந்து கூட படிங்களேன். ரோமர் 10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு 9 படிச்சிட்டீங்களாமா? 9 படிங்க. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவா. கவனிங்க, இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவா. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இருதயத்திலே விசுவாசிக்கிறது நீதி உண்டாக்குறது. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நல்லா கவனிங்க, இருதயத்திலே விசுவாசித்ததை இப்ப என்ன பண்ணணுமா, வாயினால அறிக்கை பண்ணணுமா. இருதயத்துல ஒரு காரியம் உண்டாயிருக்கிறது, அதை வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். நல்லா கவனிக்கணும். இருதயத்தில் இருக்கிறத வாயில் அறிக்கை செய்ய வேண்டும் அந்த வசனம் சொல்லுது. இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நீதி உண்டாகும், வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும். அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கிறது ஒரு வேலைனா, வாயின் அறிக்கை இன்னொரு வேலை. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயத்தில் இப்ப என்ன விசுவாசிக்கிறோம் கவனிங்க. அதுக்கு முந்தின வார்த்தையை சொல்லுது கவனிங்க. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே வாசிச்சிட்டோம் உபாகமத்தில். அந்த வார்த்தையை எங்களுக்காக வானத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறவர் யாரு, அந்த சமுத்திரத்திலிருந்து ஏறி வர பண்ணுகிறவர் யாரு, அந்த வார்த்தை எங்க இருக்குது அப்படின்னா, அந்த வார்த்தை உனக்கு சமீபமா உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த வார்த்தை அப்படின்றத யாரா சொல்றாருன்னா இயேசு. கவனிங்க, இப்ப அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்று இருதயத்துல என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். உங்க இருதயத்துல அந்த விசுவாசம் வந்துச்சா? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார். எதுக்காக இயேசு மரித்தார்? எனக்காக மரித்தார். என் பாவத்துக்கான சகல தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய சாபங்களை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்தார். என்னுடைய வியாதிகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் உங்க உள்ளத்துல இருக்குமானால், இயேசு எனக்கான எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டார், இனி எனக்கு தண்டனை இல்லை என்கிறதான ஒரு உறுதி உங்க உள்ளத்துல வந்துடும்.
ஒரு ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான். விளங்குதா உங்களுக்கு? ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை. அப்போ நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய எல்லா குற்றங்களையும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் செஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது, இதுக்கப்புறம் செய்ய போகிறது உங்களுக்கு தெரியாதது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தண்டனை. அந்த ஒரு தண்டனை இயேசு அடைஞ்சிட்டாரு. அந்த ஒரு தண்டனையை இயேசு அடைஞ்சதுனால நீங்க இனி தண்டிக்கப்பட மாட்டீர்கள் என்கிறதான உறுதி உங்களுக்குள்ள உண்டாகணும். அப்படி உண்டாயிடுச்சுன்னா என்ன என்ன நீங்க அறிக்கை பண்ணணும்? ஆண்டவரே, நீர் என்னுடைய மீட்பர், நீர் என்னுடைய இரட்சகர், உம்முடைய பலியினாலே நான் என்ன பண்ணப்படுறேன்? மீட்கப்படுகிறேன். உம்முடைய தழும்புகளாலே நான் பிள்ளைங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பார்கள் அப்படின்லாம் வேதம் சொல்லுது. அந்த வெளிப்பாடை பெற்றனா, அந்த விசுவாசம் இருந்ததுன்னா என்ன பேசுவீங்க? இவன் 5 சப்ஜெக்ட்ல தான் ஃபெயிலுங்க. ஃபெயிலான இவனை கர்த்தர் உயர்த்துறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. பாடத்துல தான் தோல்வி இவனுக்கு. வாழ்க்கையில ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான்? இவன் தோல்வியே அடைய மாட்டான். ஏன்னா இவனை எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் இவன் கூட இருக்கிறாரு. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இவன் நடுவில் இருக்கிறாரு. ஆகவே கர்த்தர் இவனை வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் என்ன பண்றார்? எங்களை எல்லா இடத்திலும் ஜெயங்கொள்ள பண்ணுவாரு. நீங்க முற்றிலும் ஜெயிக்கிறவங்களா மாறுவீங்கன்ற எண்ணம் விசுவாசத்திலிருந்து பிறக்கும். அப்ப நீங்க ப்ரோக்ரஸ் கார்டை பார்த்து பேச மாட்டீங்க. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? வேற மற்றவங்க சொல்றது பார்க்க, அக்கா கொஞ்சம் உங்க பையனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கக்கா, அவன் போற பார்க்க பார்த்தா ரொம்ப சரியில்லைக்கா. அந்த அக்கா கிட்ட சொல்லணும், சரிக்கா கண்டிக்கிறேன். இங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்கன்னு நீ சொல்லி இருக்கிறீர, அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி செய்யும், உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும். தாவீது அதான் தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்றான் இல்லையா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இப்படி நீங்க வாசிக்கிறீங்க. வாசிக்க வேண்டாம். ஆண்டவரே நீர் சொல்லியபடியே செய்தருளும். நீங்க என்ன? எலிசபெத்னு ரொம்ப வயசான தம்பதிகள், ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் வேற. அந்த ஐயா, இந்த சகரியா எலிசபெத்துக்கு வயசாயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியுதா? அவங்களுக்கு குழந்தை பெத்துக்க கூடிய அந்த பலன் எல்லாம் போயிடுச்சு. அந்த பலன் எல்லாம் போயிடுச்சு, ஆற்றல் எல்லாம் போயிடுச்சு. டாக்டர் கிட்ட போய் செக் பண்றாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்ற ஒரு ரிப்போர்ட்டை டாக்டர் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு. ஒரு ஊழியக்காரர் அவரு. இன்னொரு பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னா, கல்யாணமே ஆகாத மரியாள், ஒரு வாலிப பிள்ளையா மரியாள்னு ஒரு பெண் இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு தெய்வீக இடைப்பாடு, ஒரு டிவைன் என்கவுண்டரை பத்தி தான் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் நீங்க அதை வாசிக்கும் போது ரொம்ப அதை அழகா சொல்றாரு. என்னன்னா, அதை லூக்கா எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் பேர் இந்த பைபிள் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னன்னா, மல்கியான்ற தீர்க்கதரிசி பேசினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 400 வருஷம் தேவன் தம்முடைய ஜனங்களோட எந்த விதமான வெளிப்பாடுகளும் தரல. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரொம்ப நாளா ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற. அது கேட்கப்பட்டுச்சு. உன் ஜெபத்துக்கு தான் நான் பதில் தரேன். நல்லா கவனிங்க. ரொம்ப நாளா ஜெபம் பண்றாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வந்து என்ன பண்ணிட்டாரு? பதில் தந்துட்டாரு. இப்ப சொல்றாரு, கேக்குறாரு, நான் கேட்கிறேன், நீ அப்புறம் என்னத்துக்கு ஜெபம் பண்ற? ஏன்பா நல்லா ஜெபம் பண்ணினே இருக்கிற, ஆனா ஆண்டவர் வந்து சொன்ன உடனே இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேக்குறிய. அப்ப எதுக்கு ஜெபம் பண்ற? நடக்காதுன்னு தெரிஞ்சு ஏன் ஜெபம் பண்ற? நடக்கும்னு விசுவாசிக்காம ஏன் ஜெபம் பண்றன்னு கேக்குறேன். ஆண்டவரே என் வீட்டுக்கார மாத்தம் நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோன்னு தெரியும். பாவி, நீ திருந்தவே மாட்ட. பாடாலாப்பா, என்ன தின்னு தண்ணி குடிக்காம நீ போக மாட்ட அப்படின்னு அங்க போய் சொன்னா ஆண்டவர் சொல்லுவார், அவன் தான் திருந்த மாட்டான்னு உனக்கு தெரியுதே, ஏன் இங்க வந்து திருத்த ஆண்டவரேன்னு சொல்லி நிக்கிற? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நீ மனசுக்குள்ள ஒன்ன வச்சுன்னு இருப்ப, வாயில ஒன்ன பேசுவ, ஆண்டவர் அதை ஏத்துக்க மாட்டாரு. நீ என்ன பேசுறியோ அதையே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறியோ அதை பேசு.
பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பாருங்க உங்க விருப்பத்துக்கு மாறா ஒண்ணும் செய்யறது இல்ல. உன் இருதயம் அதை விரும்பட்டும், இருதயம் அதை விசுவாசிக்கட்டும். அந்த இருதய விசுவாசத்தை பேசு, அது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா வாய்க்க பண்ணுவார். இப்ப கேட்கப்பட்டதுன்னு சொல்லி பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு அந்த பையனை பற்றி எல்லாம். இவர் சொல்றாரு, அவ வயசாயிடுச்சு எப்படி பிறகுன்றாரு. ஆண்டவருக்கு தெரியாது அவளுக்கு வயசாயிடுச்சேன்னு. இவர் இப்போ புதுசாக ரிப்போர்ட்டை காட்டாரு. அவருக்கு பாரு வயசாயிடுச்சு. பாஸ்டர்ன்றதுனால ஆண்டவர் கம்முன்னு விட்டார். வேற எவனா இருந்தால் ஏதாவது பண்ணியிருப்பார் பாருங்க. இவனை சொல்லிட்டாரு, டேய் நடந்து முடிகிற வரைக்கும் என்ன பண்ணு, வாயம் நீ அவன் மூடுனா மூட மாட்டானே, அவன் தான் அவரே மூட்டாரு. ஆமாம், நீ கம்முன்னு இரு கொஞ்ச நாள் சாமி, இல்லைன்னா நீ எல்லாத்தையும் கெடுத்துடுவேன். உன் வாயால் தான் இப்படி கெட்டு போயிருக்குது வாழ்க்கையே. கொஞ்ச நாள் என்ன பண்ணு, வாயை மூடு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வாய்க்கு ஒரு பிளாஸ்திரி போட்டு ஒட்டிட்டார். அத்தோடு அவன் ஊமை ஆயிட்டான். இல்லைன்னா கெடுத்துடுவான். ஆமாம், ஊமை ஆயிட்டான். அந்த ஆள் பேசவே இல்லையே, கெடுத்துட்டு இருப்பான். குழந்தெல்லாம் உருவாயிடுச்சுன்னா இந்த ஆளுக்கு சந்தேகம் வேற வந்திருக்கான் அந்த 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 நேரத்தில். ஆமாம் ஆமாம், இன்னாடி ஆச்சு, எப்படி இது நடந்தது, டாக்டர் சொன்னானே. அப்போ அந்த ஆள் சொல்கிற ரிப்போர்ட்டு பொய்யா? நீ என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, என்ன நடக்குதுங்க. ஐயோ, அந்த பொம்பளையை சாவடிச்சிருப்பான் இந்த ஆள் பேசி பேசி. ஆண்டவர் பார்த்தார், கம்முன்னு இரு நீ. வாயில பிளாஸ்திரி போட்டு ஒட்டிட்டாரு. சரி பாருங்க, வார்த்தை வந்துருச்சு. வார்த்தையின் மேல நம்பிக்கையும் வரல, வார்த்தையை விசுவாசிக்க இவரால் என்ன பண்ணல முடியல. ஆனா அந்த அம்மா பக்கா யாரு, எலிசபெத் பாருங்க. இவரு போய் என்னவோ ஆக்ஷன்ல சொல்லியிருக்கிறாரு. அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு ஒன்னே ஒண்ணு, இந்த ஆள் ஆண்டவர் தொட்டுட்டாரு பாருங்க. எப்ப இவன் வாயை மூண்டானோ கண்டுபிடிச்சிச்சு அந்த அம்மா, ஆண்டவர் தொட்டுட்டாருன்னு. விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, உங்க வீட்டு அம்மாவை வாயை மூட்டாங்கன்னா தெரிஞ்சுக்க, கர்த்தர் தொட்டு இருக்கிறாரு. நீ நினைச்சுக்காத அவங்க பயந்துட்டாங்கன்னு. ஆண்டவர் ஏதோ செஞ்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. அடுத்தது இந்த பெண்ணு யாரு, இந்த மரியாள். அவங்க வீட்டுக்கு கரெக்டாக ஒரு 5 மாதம் கழிச்சு தேவதூதன் என்ன பண்ணுறாருன்னா மரியாள் வீட்டுக்கு வர்றாரு. அந்த அம்மா ஒரு சின்ன பெண்ணு, ஒரு வாலிப பிள்ளை. திடீர்னு அந்த வீட்டுக்கு தேவதூதன் வந்து, மரியாளே ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க எல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா யோசிக்குது. சின்ன பொண்ணு வேற, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று மரியாள் திகச்சிக்கிட்டு இருக்கிறா. அது ஒரு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ வந்து கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவ. பாருங்க, இதை சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்குது, இது எப்படி ஆகும்? இவர் எப்படி கேட்டாரோ அதே மாதிரி தான் அந்த அம்மாவும் கேட்குது. ஏன்னா அந்த அம்மா கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. என்ன நியாயம்? கரெக்டாக சொன்னீங்க பாருங்க. எனக்கு கல்யாணம் ஆகலை, புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும்? எனக்கு கல்யாணமே ஆகலையே, நீ ஒரு குழந்தைய பெறுவ அப்படின்னா பாருங்க, அந்த அளவுக்கு மரியாளுக்கு புரியல. ஏன்னா அந்த வயசு இதை புரிஞ்சிக்கிற பக்குவம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை கவனிங்க குறித்து வேதம் சொல்லுகிறது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். என்ன வித்து? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இந்த சர்பத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உன் வித்துக்கும் அவ வித்து. அவ வித்துனா யாரு? ஸ்திரீயின் வித்து. நல்லா கவனிங்க, வித்துன்னு சொன்னாலே அது யார்கிட்ட இருந்து தான் வரும்னா ஆண் கிட்ட இருந்து தான் வரும். நல்லா ஞாபகம் வைக்கணும். வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அந்த அம்மா அப்படியே அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு, ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு, எனக்கு கல்யாணம் ஆகலையே, என்ன பண்றது?
இல்ல அது வேற மாதிரி ஆண்டவர் பண்றாரு. வார்த்தையை நீ ஏற்றுக்கிட்டனா வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் உனக்குள்ள உருவாகி, அதனால தான் இயேசு கிறிஸ்து எந்த மனுஷ தொடர்புமே இல்லாம அந்த குழந்தை உருவாகிறதுக்கு இந்த அம்மாவோட கருவறையை பயன்படுத்திக்கிட்டாரே தவிர எந்த மனுஷ தொடர்புகளுமே இல்லாம தேவனால் என்ன பண்ணப்பட்டார்னா உருவாக்கப்பட்ட ஒரு தேவகுமாரனாய் அவர் இருக்கிறார். பிரைஸ் காட், ஆமென். அதனால தான் மரியாதை ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றோம் நம்ம, ஆமாவா இல்லையா? அப்ப விசேஷித்த கிருபை அவங்களுக்கு கிடைச்சது. கவனிங்க, இந்த அம்மா கன்சீவ் ஆன உடனே வீட்டுக்குள்ள ஒரே குழப்பம். என்ன குழப்பம்? அவங்க அம்மா கூப்பிட்டு முடிய பிடிச்சி கேக்குது, என்ன பண்ண சொல்லுடி. அது சொல்லுது, அதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவதூதன் வந்தாரு, திடீர்னு நீ கர்ப்பவதி ஆவேன்னாரு. நான் கர்ப்பவதி ஆயிட்டேன். அவங்க அத்தைக்காரி ஒருத்தி வந்தா பாருங்க, கொஞ்சம் மோசமான ஏதோ மறைக்கிறான் நம்ம கிட்ட. இவளை விசாரிக்க வேண்டிய விதமா விசாரிச்சா எல்லா உண்மையும் ஆமா சொல்லிடுவா. நான் கூட்டு போய் விசாரிக்கிறேங்க. இந்த பொண்ணு கதறுது அம்மா கிட்ட, அம்மா இல்லை நான் சொல்றத கொஞ்சம் நம்பு, இந்த அத்தை கிட்ட அமிச்சிடாத என்ன. நான் கொஞ்ச நாள் ஆமா அந்த பெரியம்மா வீட்டில் போய் இருக்கிறேன், எலிசபெத் வீட்டில் அப்படின்னு. இங்கேருந்து பாருங்க மலை நாட்டுக்கு போகுது அந்த பொண்ணு. கரெக்டாக கவனிக்கணும், வாழ்க்கையில் எப்போவுமே நமக்கு சரியான கம்பெனி வேணும் நம்மளை கைட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் கம்பெனி வேணும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் நெருக்கடிகளை சந்திக்கிறீங்களோ உங்களை கரெக்டாக லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆவிக்குரிய எல்லாரும். இப்போ பாருங்க, மரியாதை பார்க்குறவங்கெல்லாம் அந்த தெருவில் எப்படி தெரியுமா பேசுகிறாங்க? உங்களுக்கு தெரியாதுன்னு என்னக்கா என்னவோ அரசல் புரசலாக கேள்விப்படுறேங்க்கா. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரே சண்டை நேற்றுலாம் அந்த பொண்ணை போட்டு அடிச்சுனே இருந்தாங்க. நான் நடந்ததோ தெரியல, ஊவா அப்படியே தான் பேச்சு, ஒரே பேச்சு. அந்த தெருவெல்லாம் பேசுது. மரியாதை இப்போ பார்க்குற பார்வையே ரொம்ப தப்பாக பார்க்குறாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க, இழிவாக பேசுகிறாங்க. இந்த வயசில் அதுக்கு இது தேவையா? அது இப்படி அடங்காத பிடாரி மாதிரி போயிருக்குது, ஓடு காலி ஓன்னு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அந்த மரியாதை. இங்கேருந்து அந்த அம்மா அப்படியே ட்ராவல் பண்ணி எலிசபெத் வீட்டுக்கு போன உடனே எலிசபெத் சொல்றா, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ வாழ்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது. என்னது சொல்ற பாருங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்கிட்ட வந்தது, எனக்கு எத்தனை மகிழ்ச்சி. உன் சத்தம் கேட்ட உடனே என் வயிற்றுல இருக்கிற பிள்ளை துள்ளுதுமா அபிஷேகத்துல அப்படின்னு உடனே இவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது கர்த்தரால தான் வந்ததுன்னு. பாருங்க, சில நேரத்தில் நம்ம குழம்பி போயிருக்கிற நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி கர்த்தர் ஒரு தெய்வீக தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார், நம்மளை நேர் வழியாக நடத்தக்கூடிய. இப்போ பாருங்க, அந்த அம்மா இதை சொன்ன உடனே என் ஆண்டவருடைய தாயார்ன உடனே மரியாள் அவள் தான் அந்த அம்மா ஆவியில் நிறைஞ்சி கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அம்மா பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அம்மா பாடின பாட்டு தான் 46வது வசனத்துலேருந்து 56வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்க. அது என்ன சொல்லுது அந்த அம்மா பாருங்கள். இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்குது அந்த அம்மா. கன்சீவ் ஆன அந்த அம்மா என்ன பேசுதுன்னா கவனிங்க, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி ஏத்துக்குச்சு. இப்ப விசுவாசிக்கிறத பேசுது. என்னது? என் வயிற்றுல இந்த உலகத்தின் ரட்சகர் என் வயிற்றுக்குள்ள வந்துட்டாரு, என்ன அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப என்ன பேசுறாங்க பாருங்க, படிங்க ஒரு சில வசனங்கள் படிங்க. அப்படியே 46ல இருந்து சில வசனங்கள் வேகமா படிங்க பார்க்கலாம். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். 49 பாருங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மகிமையான காரியத்தை என் வாழ்க்கையில் அவர் செஞ்சிட்டாரு. ஏன்னா ஸ்திரீகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லா சந்ததிகளும் என்ன பாக்கியவதி, குழந்தையே பெத்தெடுக்கல. எங்க வார்த்தை தான் வந்திருக்குது. வார்த்தை வந்த உடனே இந்த அம்மா என்ன சொல்லிடுது, என் வாழ்க்கை இனி எல்லா சந்ததிகளும் என்ன பாக்கியவதின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்களா இல்லையா? எத்தனை இடத்துல கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கிறானுங்க. அந்த அம்மா அன்னைக்கே சொல்லிடுச்சு, நீ எல்லா சந்ததிகளும் என்ன பாக்கியவதின்னு சொல்ல போறாங்க. அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, செஞ்சிட்டாரு. கவனிங்க, அதுக்கப்புறம் ஜனத்துக்கு என்ன செய்ய போறாராம் பாருங்க. பலவான்களை ஆசனிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். நம்முடைய பிதாக்களுக்கு 54 நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிகளுக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை
ஆதரித்தார். என்ன ஆதரித்தார்? அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிட்டார். வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய கிறிஸ்துவ, வாக்கு தத்தத்தின் சந்ததியாகிய இயேசுவ, யாக்கோபிடத்திலிருந்து உதிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை, ஈசாயிலிருந்து தோன்றுகிற ஒரு துளிர ஆண்டவர் என் வயிற்றுல துளிர பண்ணிட்டாரு. கர்த்தர் தம்முடைய தாசர்களை ஆதரிச்சிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா குழந்தை பாருங்க. நான் நினைக்கிறேன் என்ன சொல்ற, அந்த ஹார்ட் பீட் கூட சரியா வந்திருக்குமான்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. ஆனா இவ்வளோ பேசுது. ஏன்னா இதெல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரியே பேசுது, விசுவாசிக்கிறத பேசுது அந்த அம்மா. நீங்க யோசிச்சு பாருங்க, இடையில யாராவது பிடிச்சின்னு போய் ஏதாவது அபாஷன் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன வருது? இல்ல அவர் சொல்லிட்டாருன்னா அது நிறைவேறும். அல்லேலூயா. சொன்னவர் அவர்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். வாக்கு பண்ணிட்டார்னா அதை நிறைவேற்றதுக்கு அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவரும் கூட. அதை செய்யறதுக்கு உண்மையாவும் இருப்பாரு, செய்யறதுக்கு வல்லமை உள்ளவராகவும் இருப்பாரு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, விசுவாசத்தை பேசுறதுக்கு இந்த மரியாளுக்கு தோணுது மாதிரி யாருக்கு தோணல? சகரியாவுக்கு தோணல. ஏன்னா இருதயத்துல விசுவாசிக்கவே இல்லை. அதனால தான் வாயின் அறிக்கை வித்தியாசமா இருக்குது. இந்த அம்மா இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன டவுட் வந்தது, அதை கிளியர் பண்ண உடனே, அந்த டவுட் போன உடனே விசுவாசத்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றேன், உங்க இருதயத்தில் விசுவாசிக்கிறத நீங்க பேசுறீங்களா, இல்லைன்னா சூழ்நிலைகளை பேசுறீங்களா? சகரியா மாதிரி, எனக்கு வயசாயிடுச்சு, அவன் படிக்கவே மாட்டான், எங்க வீட்டுக்கார் கூச்சினே இருக்கிறார், திருந்தவே மாட்டாரு, எங்களுக்கு வேலையே செட் ஆகல, வருமானமே இல்லை, கடன் தான் இருக்குது, எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கும், என் தலையெழுத்து இப்படி, என் ஜாதகத்திலே இப்படி இருக்குதான் சொல்லிட்டாங்க, ஜோசியக்கார் இப்படி சொன்னார், எங்க பாட்டி கரெக்டா சொல்லிட்டு போனாங்க நான் இப்படிதான் இருப்பேன்னு. இப்படி யாரோ சொன்னதை எவனோ சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் நடக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, ஆண்டோட வார்த்தையில வேற இருக்கு. என்னை குறித்து நல்ல காரியங்களை, நல்ல விசேஷங்களை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.